சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவனே நீர் கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று பரிசுத்த பவுல் கூறியிருக்கிறார். கடந்த வாரத்திலே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் சில வசனங்களை தியானித்தோம். அதை தொடர்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக எடுத்து கூறி, அந்த வசனங்கள் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும் என்று தேவ ஆவியானவர் வாஞ்சையுள்ளவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரமே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான். இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்த மத தலைவர்கள் ஒரு முறை அவரிடம் வந்து, நீர்தான் மேசியா என்றால் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடும் என்றார்கள். அப்பொழுதுதான் இயேசு அவர்களிடம், யோனா 3 நாள் பூமியின் இருதயத்தில், அதாவது பூமியின் கீழ் இருப்பார் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், 3 நாளைக்கு பின் இயேசு கிறிஸ்து தாம் உயிரோடு எழும்புவதுதான் மேசியா என்பதற்கு அடையாளம் என்று அவர் அந்நாட்களிலே கேள்வி கேட்ட மத தலைவர்களிடம் கூறினதாக நாம் அறிந்து கொள்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களிலே நாம் அதை படித்து அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அதன் பின்பு 40 நாள் வரைக்கும் அநேகருக்கு தன்னை காண்பித்தார் என்பதை அறிந்து கொள்கிறோம். அதை நாம் அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக காணப்பட்ட பேதுருவும் யோவானும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்று நாம் வேதத்தில் படிக்கும் போது, 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேயும் 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் படிக்கும் போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் கண்களால் பார்த்த சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று அந்த வேத பகுதிகளிலே குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட மூல வசனத்திலேயும் கூட பரிசுத்த பவுல் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று பவுல் குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட மூல வசனத்தின் மூலமாக பவுல் சுட்டி காட்ட விரும்புகிறார் என்பதை நாம் நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். சில முக்கியத்துவத்தை உங்களுக்கு முன்பாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது, 1 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவத்தின் அஸ்திவார உபதேசமாக காணப்படுகிறது என்பதை பவுல் கொரிந்து சபையாருக்கு குறிப்பிடுவதை நாம் அங்கே படிக்கிறோம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு ஏற்பட்டது என்பதையும் அறிந்து கொள்கிறோம். அதற்கு ஆதாரமாக நீங்கள் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களையும், அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும், 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும், 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தையும் படிக்கும் போது
அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இரண்டு முக்கியத்துவத்தை நாம் இங்கே படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவத்தின் அஸ்திபார உபதேசமாக காணப்படுகிறது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு ரட்சிப்பு ஏற்பட்டது. மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக கிறிஸ்துவின் தெய்வீகம் உறுதிப்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு ஆதாரமாக நாம் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் படிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். உங்கள் தனிப்பட்ட நேரத்தில் தியானத்திற்காக எடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் இன்றைக்கு முழு உலகத்திலேயும் கிறிஸ்தவ ஜனங்கள் பலுகி பெருகி இருக்கிறார்கள் என்றால், அவருடைய தெய்வீகம் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக உறுதிப்பட்டதாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான்காவதாக, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஏன் முக்கியமானதாக காணப்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துதான் நம்முடைய ஒரே பிரதான ஆசாரியராக காணப்படுகிறார். அதை நாம் சில வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும், 1 தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தையும், 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் படிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். ஆம், இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒரே பிரதான ஆசாரியராக காணப்படுகிறார். ஐந்தாவதாக, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் ஏன் முக்கியமானதாக காணப்படுகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் மிக முக்கியமான காரணமாக காணப்படுகிறது. அதை நாம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும் போதும், அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிக்கும் போதும் அறிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது என்றால், தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நியாய தீர்ப்பு உறுதியானது என்பதை அறிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தையும், அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தையும், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் படிக்கும் போது நம்மால் அதை அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஏன் முக்கியத்துவமானதாக காணப்படுகிறது என்றால், தேவனால் உரைக்கப்பட்ட, தேவனுடைய ஆவியானவரால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறினதாக காணப்படுகிறது. அதை குறித்து நாம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் படிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறியது. ஆம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஏன் முக்கியமானதாக காணப்படுகிறது என்றால், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறினது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஏன் முக்கியமானதாக காணப்படுகிறது என்றால், பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் கிடைக்கக்கூடியதாய் இருக்கிறது. அதை குறித்து யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ம் 4ம் வசனங்களை படிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனங்கள் வரைக்கும் படிக்கும் போதும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பரலோகத்தில் ஒரு இடம் தேவ ஜனங்களுக்கு கிடைக்கிறது. எதனால்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததின் மூலமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எப்படி முக்கியமானதாக காணப்படுகிறது என்றால், கிறிஸ்துவின் 2வது வருகை உறுதிப்படுத்தப்பட்டது. அதை குறித்து நாம் 1 தெசலோனிக்கருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள் வரைக்கும் படிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தையும், அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும், வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும்
20ஆம் வசனத்தையும் படிக்கும்போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த நாளில் உங்களுக்கு 10 காரியங்களை சுட்டி காட்டினேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது ஏன் முக்கியமானதாக காணப்படுகிறது என்பதை குறித்து. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவத்தின் அஸ்திபார உபதேசமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக அவருடைய தெய்வீகம் உறுதிப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரே பிரதான ஆசாரியராக காணப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் காரணமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உறுதிப்படுத்தப்படுகிறதாக காணப்படுகிறது. நியாய தீர்ப்பு உறுதியானது என்பதை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சுட்டி காட்டுகிறது. தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறியது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஜனங்களுக்கு உரியதாயிருக்கிறது பரலோக ராஜ்யத்திலே இடம் என்பது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக அறிந்து கொள்கிறோம். உங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொன்னார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் தான் பிரவேசித்திருக்கிறார். மேன்மையான சுதந்திரத்தையும் தேவ ஜனங்களுக்காக உருவாக்கி வருகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் பரலோகத்தில் தேவ ஜனங்களுக்கு ஒரு இடம் உண்டு என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் 2வது வருகையும் கூட உறுதிப்பட்டதாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு காரியங்களையும் பரிசுத்த பவுல் அறிந்து கொண்டபடியினால்தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியமானது, அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு முக்கியமானது என்பதை தன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அறிந்து கொண்டவராக கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும். சரியான விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். சரியான விசுவாசம் என்பது என்ன? ஒரு மெய்யான பரிசுத்த பரலோக தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் மனிதனையும் சிருஷ்டித்தார். மனிதன் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டான். அது நிமித்தமாக மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் பிரவேசித்தது. மனிதன் பாவத்தினாலே வீழ்ந்து போனவனாக காணப்பட்டான். வீழ்ந்து போன மனிதனை அதே நிலையிலே விட்டு விடுவது, பரலோக ராஜ்யத்திற்கு தூரமானவனாக அவன் வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. ஆகவே இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனுக்குலத்திற்காகவும் இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்தார். ஒரே பலியினாலே முழு மனுக்குலமும் மீட்படைய முடியும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், பரலோக ராஜ்யத்திற்கு சமீபமாக முடியும், தேவனுடைய ஜனங்களாக மாற முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை பிதாவாகிய பரலோக பரிசுத்த தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவரை பலியாக கொடுத்ததின் மூலமாக ஜனங்களுடைய வாழ்க்கை மீட்பு பெறும் என்கிற ஒரு நம்பிக்கையை ஜனங்களின் மத்தியிலே வைத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஜனங்கள் தங்களுடைய பாவ மன்னிப்பிற்கு பரிகாரமாக இயேசு கிறிஸ்து பலியாக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளின்படி ஜீவிக்கும் போது கிறிஸ்துவை போல பூரணம் அடைய முடியும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ, எப்படி பிதாவின் வலது பார்சத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறாரோ, அப்படியே யார் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையும் தெய்வ பிள்ளையே பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாகி அவர்களுடைய வாழ்க்கையும் விழுந்து போன நிலையிலேயே அவர்கள் ஜீவிக்கிறவர்களாக அல்ல, அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளினாலே கிறிஸ்துவை போல பூர்ணமடைகிறவர்களாக, அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு பெறக்கூடிய அனுபவத்தை தாங்கள் வாழக்கூடிய இந்த ஜீவிய காலத்திலே பெற்றுக்கொள்கிறோம் என்கிற நிச்சயத்தோடு வாழக்கூடிய விசுவாசத்திற்குள்
ஜனங்கள் கடந்து வர வேண்டும். அப்படி கடந்து வருவார்களேயானால் அதுதான் சரியான விசுவாசம். அப்படி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை வைத்து அவருடைய வார்த்தைகளின்படி ஜீவித்து பரலோக பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான ஜீவியம் செய்து அவருடைய ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமிக்குரிய நாட்களிலே நன்மையான ஈவுகளாக பூர்ணமான வரங்களாக பெற்று பரலோக ராஜ்யவாசிகளாக ஜீவிக்கக்கூடிய ஜீவியம்தான் முடிவாக பரலோக ராஜ்யத்தையும் அடையக்கூடிய ஜீவியமுடையவர்களாக வாழ்கிற வாழ்க்கைதான் சரியான விசுவாசம் உள்ள வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஆகவேதான் பரிசுத்த பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் நாம் தேவ ஜனங்களாக இன்றைக்கு தேவ சமூகத்திலே காணப்படுகிறோம் என்றால் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமிக்குரிய வாழ்நாட்களோடு முடிந்து போவதில்லை. நமக்கு நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கக்கூடிய அதே பரலோக ராஜ்யம் நமக்கு உண்டு என்கிற நம்பிக்கையோடு நாம் வாழ்கிறோம். இந்த நம்பிக்கையை நாம் எதனால் பெற்றுக்கொண்டோம்? சரியான விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசம் தான் சரியான விசுவாசமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறபடியினால்தான் இன்றைக்கு நாம் அவருடைய வாக்குத்தத்தங்களின்படி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இந்த பூமிக்குரிய நாட்களிலே தேவ ஜனங்களாக வாழ்ந்து வருகிறோம். தெய்வ பிள்ளையே, நம்முடைய நம்பிக்கை வீண் போவதில்லை. என்ன நம்பிக்கை? கிறிஸ்து பரலோக ராஜ்யத்திலே உயிர்த்தெழுந்து சென்றது போல நாமும் இயேசு கிறிஸ்துவினால் ஆயத்தம் பண்ணப்படுகிற பரலோக சுதந்திரத்தை பெறுவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு காணப்படுகிறது. அந்த நம்பிக்கை வீண் போவதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சரியான விசுவாசத்திற்குள் நாம் எப்படி கடந்து வர முடிந்தது என்றால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக தான் கடந்து வர முடிந்தது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாமல் போயிருந்திருப்பாரேயானால் அவருடைய வாழ்க்கையானது இந்த பூமிக்குரிய நாட்களோடு முடிந்து போனதாகவே காணப்பட்டிருக்கும். பரலோக பிரவேசனம் என்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிருந்திருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் பரிசுத்த பவுல் ஏன் இந்த உயிர்த்தெழுதலை முக்கியப்படுத்தி பேசுகிறார் என்றால், ஒரு சரியான விசுவாசத்தை குறித்து முக்கியப்படுத்தி பேசுகிறார் என்றால், தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்காமல் போயிருந்திருப்பாரே ஆனால் அவருடைய ஜீவியம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையோடு முடிந்து போயிருந்திருக்கும். தெய்வ பிள்ளையே, நமக்கும் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. அந்த நம்பிக்கை என்ன? நமக்கு நித்திய காலமாக வாழக்கூடிய ஒரு சுதந்திரம் பரலோக ராஜ்யத்திலே உண்டாயிருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசித்த ஜனங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வருகிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு இந்நாட்களிலே உண்டாயிருக்கிறது. அந்த இடம்தான் பரலோக சியோனாகவும் புதிய எருசலேமாகவும் காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த சுதந்திரத்தை அடைய நீங்கள் தகுதியுடையவர்களாக காணப்பட வேண்டும், மற்றவர்களையும் தகுதிப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடுதான் இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது சொன்னார், நீங்கள் காத்திருங்கள், நான் பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்குள்ளே எந்நாளும் வாசமாய் இருக்கும்படியாக தேற்றரவாளனை அனுப்பி கொடுப்பேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கடந்து வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் என்று வாக்குரைத்தார். ஆம் தெய்வ பிள்ளையே, அன்றைக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்த அவருடைய சீஷர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். முழு உலகத்திற்கும் சாட்சிகளாக மாறினார்கள். தாங்கள் அடைந்த பரலோக நம்பிக்கையை ஜனங்களின் மத்தியிலே பிரசித்தப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் கிறிஸ்துவின் மீது சரியான நம்பிக்கையை வைத்து ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மீது பற்றுதலை உடையவர்களாக
காணப்படுவோமே ஆனால் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மற்ற ஜனங்களுடைய தவறான நம்பிக்கைகளுக்கும் மற்ற ஜனங்களுடைய தவறான விசுவாசத்திற்கும் கிறிஸ்தவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சரியான நம்பிக்கைக்கும் சரியான விசுவாசத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசம் என்ன? தேவ ஜனங்கள் தான் கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தை வைத்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு பிறகு உள்ள பரலோக வாழ்க்கையை குறித்த தரிசனத்தை உடையவர்களாக, பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தை குறித்து அறிந்து கொண்டவர்களாக, அதை அடைய தங்களையே தகுதிப்படுத்தக்கூடியவர்களாக, மற்றவர்களையும் தகுதிப்படுத்தக்கூடியவர்களாக ஒரு தெய்வீக சரியான விசுவாசத்தை உடையவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று படிக்கிறோம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்படியானால் நீதிமான் எதனால் பிழைக்கிறான்? தன்னுடைய சரியான விசுவாசத்தினால் பிழைக்கிறான். ஆகவே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே பரிசுத்த பவுல் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியமானது என்பதை அநேக வசனங்கள் மூலமாக சுட்டிக்காட்டும் போது, நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் மீது உங்கள் சரியான விசுவாசத்தை வைப்பீர்களானால் அந்த பரலோக சுதந்திரத்தை குறித்த நம்பிக்கை உள்ளவர்களாக வாழுவீர்கள். உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக காணப்படும். உங்கள் வாழ்க்கை சந்தோஷமானதாக காணப்படும். உங்கள் வாழ்க்கை தேவன் கொடுத்த சமாதானம் நிறைந்ததாக உங்கள் வாழ்க்கை காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் கூட உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்னென்ன ஊழியங்களை எல்லாம் செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் வரைக்கும் இந்த பூமியிலே அநேகருக்கு தரிசனமானார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அந்த 40 நாட்கள் அநேகருக்கு தரிசனமான போது எப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றினார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. முதலாவது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார் என்று கடந்த வாரத்திலே தியானித்தோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து செய்த ஊழியம் என்ன? அழுது கொண்டிருந்த மரியாளின் கண்ணீரை துடைத்தார் என்று அறிந்து கொண்டோம். அவளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறினது என்று அறிந்து கொண்டோம். தெய்வ ஜனமே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற நாமும் கூட, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து வாழக்கூடிய நாமும் கூட செய்ய வேண்டிய ஊழியம் என்ன? கர்த்தரை உண்மையாக தேடுகிறவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். நாம் ஒரு நம்பிக்கையை கொண்டு செல்ல வேண்டும். அந்த நம்பிக்கை என்ன? இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே அந்த மகதலேனா மரியாளை போல தேடிக் கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களின் மத்தியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார் என்கிற நற்செய்தியை கொண்டு செல்லக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் உண்மையாக தம்மை தேடுகிறவர்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கும் உண்மையாக தம்மை தேடுகிறவர்களுடைய துயரங்களை இயேசு கிறிஸ்து நீக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கும் உண்மையாக தம்மை யார் தேடுகிறார்கள் என்பதை உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவக்கூடியதாக காணப்படுகிறது. யாரெல்லாம் உண்மையாக கண்ணீரோடு கர்த்தாவே உம்மை கண்டடைய வேண்டும் என்று தேடுகிறார்களோ அவர்களுக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர்களுடைய கண்ணீரை மாற்றுகிறார். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவே இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர் செய்த ஊழியம் என்ன? அவர் அழுது கொண்டிருந்த மரியாளின் கண்ணீரை துடைத்தார். இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தம்மை உண்மையாக கண்ணீரோடு தேடுகிறவருடைய துயரங்களை மாற்றுகிறார். அவருடைய மனவேதனையிலிருந்து அவர்களை நீங்களாக்குகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிற வாக்குத்தத்தத்தை அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றக்கூடியவராக காணப்படுகிறார். இரண்டாவதாக, நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம், இயேசு கிறிஸ்து யாருக்கு தரிசனமானார் என்றால், மகதலேனா மரியாளுக்கு மாத்திரமல்ல,
அநேக ஸ்திரீகளுக்கும் தரிசனமானார் என்று படிக்கிறோம். யோவன்னாளுக்கும் யாக்கோபின் தாயாகிய மரியாளுக்கும் இன்னும் அநேக ஸ்திரீகளுக்கும் தரிசனமானார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். தெய்வ பிள்ளையே, ஒரு பெரிய ஏமாற்றத்தோடு தான் அந்த பெண்கள் எல்லாரும் காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து போய்விட்டார். இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்த நம்பிக்கையிலே ஒரு பெரிய ஏமாற்றத்தோடு தான் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து ஜீவித்தார்களே, அந்த விசுவாசத்திலே ஒரு ஏமாற்றம் வந்துவிடுமோ என்கிற சூழ்நிலையிலே தான் அந்த ஸ்திரீகள், அந்த பெண்கள் எல்லாரும் காணப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அந்த ஸ்திரீகளை எல்லாம் ஆச்சரியப்பட வைத்தார். அந்த ஸ்திரீகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு நாளும் ஏமாற்றம் அடைவதில்லை. அவர்களுடைய நம்பிக்கை வீண் போவதில்லை. அவர்கள் தம் மீது வைத்த விசுவாசம் ஒரு நாளும் வீண் போவதில்லை. என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஊழியத்தை உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நிறைவேற்றினார். ஏமாற்றத்தோடு இருந்த பெண்களுக்கு அவர் ஆறுதல் அளித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. துயரமடைகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று மலை பிரசங்கமாக உபதேசம் பண்ணினாரே, அவருடைய வார்த்தைகள் அவர் உயிர்த்தெழுந்த பிறகும் நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது என்பதை அந்நாட்களிலே ஏமாற்றமடைந்த இருதயத்தோடையே காணப்பட வேண்டுமா என்று தேடின பெண்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தரிசனமாகி அவர்களை ஆச்சரியம் அடையும்படியாக செய்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். வாழ்க என்றார், பயப்படாதிருங்கள் என்றார். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கும் பலவிதமான துயரங்களோடு காணப்படுகிறீர்களா? அந்த இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே பண்ணின உபதேசம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று பண்ணின உபதேசம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாகவும் நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது என்பதை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவன் உறுதிப்படுத்துகிறார். உங்களுக்கு ஆறுதல் உண்டு என்பதை உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உறுதிப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, நாம் கடந்த வாரத்தில் என்ன தியானித்தோம்? இயேசு கிறிஸ்து எம்மாவு சீஷர்களுக்கு தரிசனமானார் என்று படித்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த எம்மாவு சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனம் ஆனதின் மூலமாக அவர் செய்த ஊழியம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். எம்மாவு சீஷர்களுடைய வாழ்க்கையிலே அவநம்பிக்கை காணப்பட்டது. ஆனால் எம்மாவு சீஷர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த அவநம்பிக்கை அகன்று போகும்படியான ஊழியத்தை உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நிறைவேற்றினார். எம்மாவு சீஷர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அவநம்பிக்கையை இயேசு கிறிஸ்து அகற்றினார். அவர்களை வேத வசனத்தில் உறுதிப்படுத்தினார் என்று படிக்கிறோம். அதை நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் படித்த போது கற்றுக்கொண்டோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எம்மாவு சீஷர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அவநம்பிக்கையை அகற்றி அவர்களை வேத வசனத்தில் உறுதிப்படுத்தினார் என்று கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான்காவதாக, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து யாருக்கு தரிசனமானார்? தெய்வ பிள்ளையே, பயந்து போன சீஷர்களுக்கு தரிசனமானார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, சீஷர்கள் ஏன் பயந்தவர்களாக காணப்பட்டார்கள்? யூதர்களுக்கு பயந்திருந்தார்கள். காரணம், யூதர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் தான் மரித்து போன இயேசு கிறிஸ்துனுடைய உடலை எடுத்து சென்று விட்டார்கள் என்று யூதர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் மேல் மிகவும் கோபமுள்ளவர்களாக அந்நாட்களிலே காணப்பட்டார்கள். ஆகவேதான் தங்களை யூதர்கள் தேடுகிறார்கள் என்பதை சீஷர்கள் அறிந்து கொண்ட போது என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் பூட்டின வீட்டிற்குள்ளாக காணப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பூட்டின வீட்டிற்குள்ளாக பயந்து போயிருந்த சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம்
19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது அறிந்து கொள்கிறோம், இயேசுவின் சரீரத்தை சீஷர்கள் தான் திருடி சென்று விட்டார்கள் என்று யூதர்கள் பொய் குற்றச்சாட்டை அந்நாட்களிலே கூறி வந்தார்கள். ஆகவே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சீஷர்கள் அவர்கள் மூலமாக உபத்திரவப்படுவார்கள் என்கிற அச்சத்திலே காணப்பட்டபடியால் அவர்கள் கதவை பூட்டி வீட்டிற்குள் காணப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே தோமா அவர்களோடு காணப்படவில்லை. ஒருவேளை தோமா மற்ற சீஷர்களை போல இல்லாமல் சற்று தைரியமுள்ளவராக காணப்பட்டிருக்கலாம். வெளியிலே எப்படிப்பட்ட நிலவரம் காணப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக ஒருவேளை தோமா வெளியே இருந்திருக்கலாம். இந்த சீஷர்கள் எல்லாரும் 10 அப்போஸ்தலர்கள் பூட்டின வீட்டிற்குள்ளாக யூதர்களுக்கு பயந்து காணப்பட்டார்களே, அந்த சந்தர்ப்பத்திலே தோமா அவர்களோடு இல்லை. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் எப்படிப்பட்டது? அந்த 10 அப்போஸ்தலர்களுக்கு நடுவாக இயேசு கிறிஸ்து வந்து நின்றார். அவர் தம்மை வெளிப்படுத்தினார். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அவர்கள் பயந்து ஒரு ஆவியை தான் காண்கிறதாக அந்நேரத்திலே நினைத்தார்கள். ஏனென்றால் பூட்டப்பட்ட அறைக்குள் ஒரு ஆவியினால் தான் பிரவேசிக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த அப்போஸ்தலர்களுக்கு மத்தியிலே நின்று கொண்டு அவர்களை நோக்கி என்ன சொன்னார்? நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகம் ஏன் எழும்புகிறது? நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என் விலாவையும் தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி சீஷர்களை தேற்றினார் என்று படிக்கிறோம். சீஷர்களும் சந்தோஷப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த சீஷர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை முகமுகமாக பார்த்த பிறகு கூட மிக சிரமத்தோடு தான் நம்பினார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் காணாமல் நம்புவது எவ்வளவு கடினம் என்பதை சற்று நாம் சிந்திக்க வேண்டும். தோமா மட்டும் அவிசுவாசி அல்ல. எல்லா சீஷர்களுமே முதலில் நம்பாமல் சந்தேகப்படக்கூடியவர்களாக தான் காணப்பட்டார்கள். அவர்கள் சந்தோஷப்பட்டாலும் கூட விசுவாசியாமல் இருந்தபடியினால் தான் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று கேட்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள் என்று படிக்கிறோம். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்தார் என்று படிக்கிறோம். அப்படியானால் இங்கே சீஷர்கள் ஏற்கனவே ஆகாரம் உடையவர்களாக இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து அவைகளை புசித்து விட்டு மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் நூல்களிலும் சங்கீதங்களிலும் எழுதியிருக்கிறபடி தாம் பாடுபட்டு மரித்து அதற்கு பின்பு மகிமையடைய வேண்டியதா இருந்தது என்பதை விளக்கமாக அங்கே கூறுவதை நாம் அறிந்து கொள்கிறோம். அவர்கள் அதை புரிந்து கொள்ளும்படி அவர்கள் மனக்கண்களையும் திறந்தார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இங்கேயும் கூட சீஷர்கள் தேவனுடைய வசன அறிவில் காலூன்றி நிற்க கிறிஸ்து உதவி செய்யக்கூடியவராக காணப்பட்டார். காரணம் என்னவென்றால், விசுவாசிப்பது மட்டும் போதாது, போதுமான வசன அறிவும் இருந்தால்தான் உபத்திரவ நேரங்களில் இயேசுவுக்காக உறுதியாக நிற்க முடியும். ஆகவேதான் 1 பேதுருவுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நாம் அழிவில்லாத வித்தாகிய வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பரிசுத்த பேதுரு கூறியிருப்பதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர்கள் மேல், சீஷர்கள் மேல் ஊதினார் என்று படிக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உரைப்பதை நாம் படிக்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அதை குறித்து படிக்கிறோம். இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவு அல்ல. அந்த நிறைவை பெற்றுக்கொள்ளும்படி போய் எருசலேமில் காத்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கூறியிருந்தார். இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் தெய்வ பிள்ளையை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஊதினார் என்று படிக்கிறோம். அது பரிசுத்த ஆவியின் நிறைவு அல்ல என்றால், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்ளும்படியாக எருசலேமில் போய் காத்திருங்கள் என்று சொன்னார். ஆனால் இந்த இடத்திலே படிக்கிறோம், பூட்டியிருந்த வீட்டிற்குள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக தரிசனமான போது
சீஷர்கள் மேல் தம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஊதினார் என்று படிக்கிறோம். இந்த ரெண்டு அனுபவத்திற்கும் பெரிய வித்தியாசம் காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் 10 நாட்கள் காத்திருந்துதான் பெந்தேகோஸ்தே நாளின் போது பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக் கொண்டார்கள், அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பூட்டின வீட்டிற்குள் பிரவேசித்த போது பயந்திருந்த சீஷர்கள் பயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக ஒரு ஊழியத்தை செய்தார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னாரே, பயம் நீங்கும்படியாக, அவர்கள் வேத வசனத்தின்படி காலூன்றி நிற்கும்படியாக, எல்லா பயத்திலிருந்தும் விடுபடும்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியத்தை உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் மத்தியிலே பூட்டியிருந்த வீட்டிற்குள் கடந்து வந்து நிறைவேற்றினார். அந்த ஊழியம் என்ன? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் ஊதினார் என்று படிக்கிறோம். ஆங்கிலத்திலே அது breathed என்கிற அந்த வார்த்தையை நாம் படிக்கிறோம். ஊதினார். அந்த breathed என்கிற வார்த்தை வேதாகமத்தில் 3 முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவது ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும் போது தேவன் ஊதின போது மனிதனுக்குள் ஜீவன் வந்தது என்று படிக்கிறோம். இரண்டாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்கும் போது ஊதின போது எலும்புகளுக்குள் ஜீவன் வந்தது என்று படிக்கிறோம். மூன்றாவதாக 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கும் போது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று தமிழ் வேதாகமம் கூறினாலும் கூட ஆங்கில வேதாகமத்தில் NIV பைபிளை எடுத்து நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அங்கே எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது என்றால் all scripture is God breathed என்று அங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் ஊதப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் வேத வசனம் தேவ ஆவியினால் ஊதப்பட்டிருக்கிறபடியால் அதற்குள் ஜீவன் உண்டாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இயேசு கிறிஸ்து ஊதினார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதின் மூலமாக அவர்களுக்குள்ளாக ஜீவனும் பலனும் தைரியமும் உண்டாக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தெய்வ பிள்ளையே ஒரு புதிய ஜீவனை அவர்களுக்கு கொடுக்கும் வண்ணமாக தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய படைப்பின் வல்லமையை அந்த இடத்திலேயும் கூட விளங்க செய்யக்கூடியவராக காணப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். ஊதுவதின் மூலமாக ஆதாமுக்குள்ளும் எலும்புகளுக்குள்ளும் வேத வாக்கியங்களுக்குள்ளும் எப்படி ஜீவன் வந்ததோ அந்த ஜீவனை சீஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தரிசனமான போது கொடுத்தார். தெய்வ பிள்ளையே, ஆனால் அதே பாணியில் மனிதர்கள் என்ன செய்ய முடியாது? ஊதுவதின் மூலமாக எதையும் யாருக்கும் கொடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நித்திய ஜீவன் அடங்கி இருந்தபடியினால் அவர் மட்டுமே அதை கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். அதை தான் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து பின்பு அவர்களை நோக்கி என்ன சொன்னார்? எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று உரைப்பதை நாம் படிக்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் சீஷர்களுக்கு பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டதா? ஒரு கேள்வி எழும்புகிறது. இல்லை தெய்வ பிள்ளையே. அப்படியானால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் எப்படிப்பட்டது? சீஷர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜனங்களை ஜீவனுக்குள்ளாக அழைத்து வர வேண்டும். அந்த ஊழியத்தை சீஷர்கள் செய்ய வேண்டும். தேவனுடைய மன்னிப்புக்குள்ளாக அவர்களை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு ஊழியத்தை சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்தார். தெய்வ பிள்ளையே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எதிராக செய்த பாவத்தை அவனிடம் வந்து கூறி என்னை மன்னியுங்கள் என்று சொன்னால் முரட்டாட்டம் பண்ணக்கூடாது, மன்னித்து விட வேண்டும். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம்
26ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நாம் பிறரை மன்னித்தால்தான் தேவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்களை படிக்கும் போது நம்மால் அதை அறிந்து கொள்ள முடியும். தேவன் ஒருவருக்கே பாவங்களை மன்னித்து நம்மை இரட்சிக்க அதிகாரம் உண்டு. அவர் ஒருவரே பாவம் இல்லாதவர். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் அன்றைக்கு சீஷர்களை இயேசு கிறிஸ்து தைரியப்படுத்தி அவர்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் மீது உன்னுடைய விசுவாசத்தை வைக்காத வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை மன்னிக்க முடியாது, உனக்கு ரட்சிப்பு கிடையாது என்கிற சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்டு வாழ வைக்கக்கூடிய ஊழியம்தான் மெய்யான சீஷர்களை உருவாக்கக்கூடிய ஊழியமாக காணப்படுகிறது. ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தை வைக்கும் போது தேவன் கல்வாரி சிலுவையின் மூலமாக உருவாக்கின பிரமாணத்தின் மூலமாக அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த மனம் திரும்புதல் போலியானதாக இருக்கக்கூடாது, மாயமாலமானதாக இருக்கக்கூடாது. அது இருதயத்திலே உண்டான மனம் திரும்புதலாகவும் இருதயத்திலே உண்டான ஒரு சரியான விசுவாசமாகவும் காணப்பட வேண்டும். ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாமல் போயிருந்திருப்பாரே ஆனால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு நிறைவேற்றின ஊழியம் என்ன? அவர் பயந்து போயிருந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில் இருந்த பயத்தை போக்கினார். அவர்களோடு ஆகாரத்தை புசித்தார். அவர்கள் எப்படி ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கும்படியான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இதனோடு கூட உங்களுக்கு ஒரு தேவ அறிவும் உண்டாயிருக்கும்படியாக தேவ ஆவியானவர் விரும்புகிறார். அது என்னவென்றால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீஷர்களோடு புசித்தார் என்று படிக்கிறோம். ஒரு சாதாரண ஆவி என்ன செய்யாது என்றால், தெய்வ பிள்ளைய மனிதர்களோடு உட்கார்ந்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆகாரத்தில் கொஞ்சம் கொடுங்கள் என்று சொல்லி புசிக்கக்கூடிய சரீரம் உடையதாக காணப்படாது. ஆனால் இங்கே நாம் படிக்கிறோம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பயந்து போயிருந்த சீஷர்களின் பயத்தை போக்கினவராக அவர்களோடு ஆகாரம் புசித்தார் என்று படிக்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 36 முதல் 48ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போதும், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போதும் நாம் இதை அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சரீரத்தின் தன்மைகள் எப்படிப்பட்டது என்பதை இந்த நாளிலேயும் கூட சில வசனங்கள் மூலமாக உங்களுக்கு சுட்டிக்காட்ட தேவ ஆவியானவர் விரும்புகிறார். The characteristics of the resurrected body. உயிர்த்தெழுந்த சரீரத்தின் தன்மைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தது? முதலாவது, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை படிக்கும் போது, மாம்சமும் எலும்பும் உள்ள தொட்டு உணரத்தக்க ஒரு சரீரமாக காணப்பட்டது என்பதை அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 41 முதல் 43 வசனங்களை படிக்கும் போது, போஜனம் சாப்பிட வல்ல ஒரு சரீரம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு காணப்பட்டது என்பதை அறிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக, யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கும் போது, முகமுகமாக பார்த்து பேசக்கூடிய ஒரு சரீரம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு காணப்பட்டது என்று அறிந்து கொள்கிறோம். நான்காவதாக, யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்களை வாசிக்கும் போது, எங்கே வேண்டுமானாலும் எப்போதும் பயணம் செய்யத்தக்க ஒரு சரீரம்
அவருக்கு காணப்பட்டது என்பதை அறிந்து கொள்கிறோம். ஐந்தாவதாக யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் படிக்கும் போது பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய சரீரம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு காணப்பட்டது என்பதை அறிந்து கொள்கிறோம். ஆறாவதாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை படிக்கும் போது வானத்திற்குரிய சரீரம் அவருக்கு காணப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஏழாவதாக 1 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தையும், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் படிக்கும் போது அழிவில்லாத, அதாவது மரணம் இல்லாத ஒரு சரீரம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு காணப்பட்டது என்பதை அறிந்து கொள்கிறோம். எட்டாவதாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை படிக்கும் போது ஒரு மகிமையான சரீரம் அவருக்கு காணப்பட்டது என்று அறிந்து கொள்கிறோம். ஒன்பதாவதாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை படிக்கும் போது பலமுள்ள சரீரம் அவருக்கு காணப்பட்டது என்று அறிந்து கொள்கிறோம். பத்தாவதாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை படிக்கும் போது ஆவிக்குரிய சரீரம் அவருக்கு காணப்பட்டது என்று படிக்கிறோம். 11வது காரியமாக ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும் போது பாவம் நுழைய முடியாத ஒரு சரீரம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு காணப்பட்டது என்று படிக்கிறோம். 12வதாக கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை படிக்கும் போது கிறிஸ்துவின் சாயலுக்கொத்த சரீரம் அவருக்கு காணப்பட்டது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, 12 காரியங்களை வேத வசனங்களின் ஆதாரத்தோடு தேவ ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட தன்மைகளோடு உள்ள ஒரு மகிமையான சரீரம் தெய்வ ஜனமே நமக்கும் ஒரு நாளில் தேவன் தந்தருளுவார் என்று நாம் நினைத்து அப்படிப்பட்ட ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பரிசுத்தமான ஜீவியம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைக்கும் போது, தியானிக்கும் போது நம்மால் மகிழ்ந்து களிகூர்ந்து உன்னதமான ஜீவியம் செய்ய முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், உங்கள் பிதா பூர்ண சற்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராக இருப்பீர்களாக என்று படிக்கிறோம். ஒரு சரியான விசுவாசம் காணப்பட வேண்டும், ஒரு சரியான நம்பிக்கை காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து அவருடைய போதனைகளின்படி ஜீவிக்கும்படியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்வீர்களானால் நீங்கள் கேட்கிற பிரசங்கம் உங்களுக்கு விருதாவாக போகாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசம் உங்களுக்கு வீணானதாக போகாது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உங்கள் உள்ளான மனிதனிலே, உங்கள் சரீரத்திலே ஒரு தெய்வீக மாற்றம் இந்த பூமிக்குரிய நாட்களிலே தானே உண்டாவதை கிறிஸ்துவின் மீது கொள்கிற விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் அடைவீர்கள், அறிந்து கொள்வீர்கள், அதற்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். முடிவாக சரீர மீட்பையும் அவருடைய வருகை நாளிலே பெற்றுக் கொள்வீர்கள். அப்படி ஜீவிக்கிறவர்கள் சரியான விசுவாசத்தோடு ஜீவிக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசம் வீணானதாக போகாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து யாருக்கு தரிசனமானார்? மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். அவர் செய்த ஊழியம் என்ன? அழுது கொண்டிருந்த மரியாளின் கண்ணீரை துடைத்தார். இரண்டாவது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து செய்த ஊழியம் என்ன? அவர் ஏமாற்றத்தோடு இருந்த பெண்களுக்கு ஆறுதல் அளித்தார். உங்களுக்கு சமாதானம் என்றார். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக எம்மாவு சீஷர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய ஜீவியத்தில் இருந்த அவநம்பிக்கையை அகற்றினார். வசனத்தில் அவர்களை உறுதிப்படுத்தினார். தெய்வ பிள்ளையே, நான்காவதாக இயேசு கிறிஸ்துவும் பூட்டி இருந்த வீட்டிற்குள் கடந்து வந்தார். பயந்து போயிருந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில் இருந்த பயத்தை நீக்கும்படியாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஊதினார். தெய்வ பிள்ளையே, அவர்களை வேத வசனத்தின் மீது காலூன்றி நிற்க பண்ணினார். அவர்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்கிற சத்தியத்தை அவர்களுக்கு போதித்தார். தெய்வ பிள்ளையே,
இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தார் என்கிற 4 அனுபவங்களை கற்றுக்கொண்டீர்கள். கண்ணீரை துடைத்தார், ஆறுதல் அளித்தார். எம்மாவு சீஷர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அவநம்பிக்கையை இயேசு கிறிஸ்து அகற்றினார். அவர்களை வேத வசனத்தில் உறுதிப்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தம்முடைய வேத வாக்கியங்களின் மீது சீடர்களை உறுதிப்படுத்தினார், பயங்களை போக்கினார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஊழியத்தை நாம் தொடர்ந்து நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது ஜனங்கள் நம்பிக்கை வைத்து தெய்வ பிள்ளையை ஆறுதல் அடைந்தவர்களாக, துக்கம் நீங்கி சந்தோஷத்தோடு வாழ்கிறவர்களாக, வேத வசனத்திலே தங்களை உறுதிப்படுத்தி ஜீவிக்கிறவர்களாக, பயம் நீங்கினது என்கிற அனுபவத்தோடு வாழ, கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு ஆயத்தமாகிறோம் என்கிற நிச்சயத்தோடு வாழ தேவன் கிருபை செய்யும்படியாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அழிந்து போகிற ஜனங்களை, ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு முன்பாக சகல ஜாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் சீஷராக மாறி தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்ற சம்பத்தாக காணப்பட தேவன் கிருபை செய்தருளும்படியாக நாம் ஊழியம் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கேட்ட சத்தியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்காமல் போயிருந்திருப்பாரே ஆனால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறாரே. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து செய்த ஊழியம் எல்லா ஜாதிகளின் மத்தியிலேயும் நிறைவேறக்கூடியதாக காணப்பட, ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் மாறும்படியாக, அவருடைய துயரங்கள் நீங்கி அவர்களுக்கு ஆறுதல் உண்டாகும்படியாக, அவருடைய அவநம்பிக்கைகள் எல்லாம் அகன்று போய் அவர்கள் வேத வசனத்திலே தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு ஜீவிக்கும்படியாக, பயங்கள் எல்லாம் கர்த்தாவே நீங்கும்படியாக தேவனே நீர் தொடர்ந்து கிருபை நல்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே உரியது. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய சபையாரோடும் கிறிஸ்துவின் வருகையின் நாள் பரியந்தம் இருப்பதாக. ஆமீன். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் தேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் தேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, நாம் சிறகுகளால் போடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, நாம் சிறகுகளால் போடுவார். ஹல்லேலூயா, 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 தேவன் தாமே இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.